Tata Tiscon SD na strong and flexible. Tata Tiscon SD TMT Kambi. புதிய தலைமுறை நேரில் அனைவருக்கும் வணக்கம். மண் சார்ந்து வீடு கட்டும்போது அது எப்படிப்பா, எவ்வளோ வருஷம் தாங்கும், அது வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குமா, நம்பலாமா, நிறையத்துக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்கள்லாம் வேண்டாம். நம்ம காங்கிரீட் வீடுகள் மாதிரி அதுவும் வந்து பலமானது தான். இந்த வார வீடு நிகழ்ச்சிக்காக நான் ஹிமாச்சல் பிரதேஷ் பக்கத்தில் இருக்க தரம்ஷாலா வந்திருக்கேன். இங்கே டிடி கான்ட்ராக்டர் 21 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு அழகான மண் வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்குள்ளே என்ட்ரானோடனே சமையலறை தான் இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்வலாக வந்து நம்ம ஊரில் இந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர். இந்த ஸ்டவ் வச்சுருக்க டேபிள் பாருங்கள், அதே மாதிரி இந்த சைடு வால் பாருங்கள். உங்களுக்கு பொதுவாக கிச்சன் வந்துட்டா அவங்க வந்து எந்த இயற்கை சார்ந்த பில்டிங்னா கூட பார்த்தீங்கன்னா கிச்சனில் வந்து வெர்டிஃபைட் டைல் போட்டுருவாங்க, சைடில் வந்து கிச்சன் டைல் ஒட்டிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட் மெத்தட் ஒன்று பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா வந்து தகரத்தை வந்து அவங்க வந்து சைடில் வச்சுட்டாங்க. ஏன்னா அதோடைய யூஸ் வந்து ஒன்று தான். இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து கிச்சன் டைல் ஒட்டுவோம் அப்படின்னா வந்து ஏதாவது நம்ம சமைக்கும் போது ஏதாவது தெரிச்சுனா கூட வந்து நமக்கு ஈஸியாக வந்து அதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். தகரத்துக்கும் நம்ம வந்து அதே பண்ணிக்கலாம். இந்த டேபிளில் கூட பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கும் வந்து தகரம் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதே பர்பஸ் தான். ஸோ இதிலே வந்து ஒரு நல்ல ஐடியா தெரியுது. பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டில் தான் வந்து ஸ்லாப் போட்டிருக்காங்க. இது வந்து தெற்கு சைடு. இது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆக்சுவலாக ஹிமாச்சல் பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து சூரியன் வந்து சவுத் சைடு தான் வந்து அந்த மூவிங்கில் இருக்கும். ஹிமாச்சல் பிரதேஷ்னு இல்லை, பொதுவாகவே வந்து நார்த் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா வந்து அது சவுத் சைடில் தான் மூவிங் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்க சவுத் சைடில் பாத்திரங்களை விட்டு அதை காய வைக்கிற ஸ்பேஸ்க்கு வந்து தனியாக வந்து ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா கிளாஸும் போட்டிருக்காங்க, அதை எம்டியாகவும் விடலை. ஸோ அதனால் நீங்கள் வந்து பாத்திரம் கழுவிட்டு இங்கே வச்சிங்க அப்படின்னா வந்து அந்த கழுவி வச்ச பாத்திரம் வந்து சீக்கிரமாக காயும். உங்களுக்கு விண்டரில் வந்து இந்த சைடில் தான் வந்து கூலிங் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி கூட வந்து நீங்கள் விண்டரில் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஐலாண்ட் டேபிள்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தனியாக இருக்கனால ஐலாண்ட். ஸோ அது வந்து உங்களுக்கு ஓவராலாக ஒரு கிச்சன் வியூவில் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கு. இந்த கிச்சன் பொறுத்த வரைக்கும் ஃப்ளோரிங் வந்து அவங்க ஸ்லேட் டைல் தான் போட்டிருக்காங்க. இந்த ஸ்லேட் டைல் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷில் மேக்சிமம் எல்லா வீட்லேயுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லேட் மைனிங் உள்ள சைட் வந்து இங்கே எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஊரில் வந்து அந்த அளவு கிடையாது. இன்னொன்று, நம்ம ஊரில் ஸ்லேட் டைல் கொண்டு போனோம் அப்படின்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்லேட் டைல் நம்ம ஊரில் அதிகமாக இல்லை, இங்கே வந்து அதிகமாக இருக்க ரீசன் வந்து இங்கே வந்து யூஸ்வலாக வந்து கிடைக்குது. இந்த சுவரை பாருங்க, இதுதான் வந்து அடோபி பிரிக். இந்த அடோபி பிரிக் எப்படி பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முதல்ல நல்ல தரமான மண் தேவை. அந்த மண்ணு கூட வந்து அரிசி உமியும் கலப்பாங்க. இதோட அந்த காம்போசிஷன், அந்த ரேஷியோ என்ன அப்படின்னா 1:6. முதல்ல நமக்கு கிடைச்ச அந்த தரமான மண்ணை வந்து சலிக்கணும். இந்த மாதிரி வந்து இருக்கும்ல, நம்ம பார்த்துருப்போம், நமக்கு வந்து மணல்லாம் வந்து சலிக்கிறத பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைச்ச தரமான மண்ணை ஒரு வாட்டி நல்லா வந்து சலிப்பாங்க. சலிச்சு கிடைக்கிறத வந்து ட்ராலியில வந்து வைப்பாங்க. அந்த ட்ராலி தான் அவங்களுக்கு வந்து அளவு பண்றதுக்கான ஒரு அளவீடு. அந்த ட்ராலியில 6 பங்கு மண்ணு போடுவாங்க, 1 பங்கு அரிசி உமி போடுவாங்க. இதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்சிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மம்மட்டியை வச்சு வந்து மாறி மாறி வந்து கிளறிட்டு இருப்பாங்க. இது நம்ம நார்மலாக வந்து நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, கால் வச்சு நல்லா மிதிக்கிறது. இந்த கால் வச்சு நல்லா மிதிக்கிறனால அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அந்த பேஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிற கலவையை தூக்கி மோல்டில் வச்சு அவங்க கையின்டே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுல ஈரப்பதம் வந்து கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் வந்து அந்த மோல்டை எடுத்துருவாங்க. அந்த செங்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து தரையில் வந்து செட்டில் ஆயிரும். ஆனால் டைரெக்டாக தரையில் வந்து அது செட்டில் ஆகக்கூடாது. ஏன்னா மண்ணோட பட்டுச்சுன்னா வந்து எடுக்கும்போது பிரச்சனை வரும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி உமியை பொடி பண்ணி அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கு மேலே தான் வந்து இந்த மோல்டிங்கே வந்து வைப்பாங்க. அது அரிசி உமி பொடின்னு இல்லை, அரிசி உமி கூட நம்ம வந்து நேரடியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மோல்டிங் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 விதமான மோல்டு இருக்கு. இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சாதாரணமாக சுவர் எழுப்புதலுக்குள்ள மோல்டு, அதாவது இந்த செங்கல் இது வந்து இந்த மோல்டு. இதை வந்து குயின் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஒரு சுவர் வந்து முடியும் போது அந்த இடத்துல வந்து முழு செங்கலை வந்து வைக்க முடியல அப்படின்னா வந்து இந்த குயின் செங்கலை வச்சு வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணுவாங்க. இன்னொரு மோல்டு இருக்கு, இது வந்து டிடி கான்ட்ராக்டரே வந்து டிசைன் பண்ணது. இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜன்னல் வைக்கிறாங்க இல்லை வந்து ஒரு சுவர் வந்து அந்த எட்ஜ் முடியுது அப்படிங்கும்போது அந்த எட்ஜ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிராஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மோல்டு. இந்த இடம் பாருங்கள், உங்களுக்கு வந்து அது ஷார்ப்பாக இல்லை, அது அப்படியே கிராஸாக இருக்குது. இது ஜன்னலில் பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு கிளியராக தெரியும். இந்த இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வெளிப்புறத்தில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 விதமான மோல்டு. உங்களுக்கு இந்த அடோபி பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஸ்ட்ராங்கானது. ஆனால் இதை வந்து நீங்கள் வந்து ப்ளம்பிங் உள்ள இடங்களில் மட்டும் பண்ண முடியாது. இந்த அடோபி பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம தண்ணி படாமல் வந்து பார்த்துக்கணும். இந்த தண்ணி அதிகம் உள்ள ஏரியாக்களில் வந்து வைக்க முடியாது. உதாரணத்துக்கு பாத்ரூம்லாம் வந்து அடோபி பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இதோட பிளாஸ்டிங் அப்படிங்கிறது 3வது லேயர் பிளாஸ்டிங் அப்படிங்கிறது கவுடங் வந்து நம்ம பராமரிப்புக்காக வந்து அப்பப்போ பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அடோபி பிராக்ஸோட விலை பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 ரூபா ஆகும். இதே இது சாதா செங்கலோட விலை வந்து 8 ரூபா இருக்குது. ஆனால் சைஸ் அது சின்னதாக தான் இருக்கும். ஆனால் அந்த அடோபி பிளாக்ஸோட சைஸும் பெருசு, விலையும் வந்து ரொம்ப கம்மி. இந்த அடோபி பிரிக்ஸை சன் ட்ரைடு பிரிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது காரணம் என்னன்னா அந்த மோல்டுலேருந்து எடுத்த அப்புறம் அது காயிற நேரம் அப்படிங்கிறது சூரியனை பொறுத்தது தான். சூரியன் வந்து நல்லா ஹார்ஷாக இருந்துச்சு அப்படின்னா வந்து 4லேருந்து 5 நாளில் காஞ்சிரும். அப்படி இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் 2 வாரம் வரைக்கும் எடுக்கும். இந்த வீட்டோட ஒரு சைடு சுவர் பாருங்க, இது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஹில் பக்கத்தில் இருக்க ஏரியாவில் இருக்கிற வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் சுவர். இது எப்படி பண்ணுவாங்கன்னா இங்கே பக்கத்தில் உள்ள ஆறுல இருந்து கல் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த கல் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா வந்து அவங்க வந்து சிசில் வச்சு அதை வந்து தட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஷீட்டாக வந்து அந்த கல் வரும். ஸோ அதை எடுத்து அவங்க வந்து அடுக்கிடுவாங்க. இது அடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக வந்து அடுக்குவாங்க. இப்போ அந்த இடையில அந்த கேப் தெரியுதுல்ல, இதில் வந்து நம்ம ஒரு கல்லை உள்ள இன்சர்ட் பண்ணால் கூட அது வந்து ஒரு அளவுக்கு மேலே போகாது. அந்த அளவு வந்து நல்லா க்ளோஸ்டாக இருக்கும், நல்ல ஸ்ட்ராங்கான சுவரும் கூட. டாடா டிஸ்கவுண்ட் எஸ்டினா Strong and flexible. டாடா டிஸ்கான் எஸ்டி டிஎம்டி கம்பி. டைனிங் ஏரியா இருக்கு. இந்த ஜன்னல் பக்கத்தில் இருக்கிற இந்த சுவர் பாருங்க, இது வந்து சாம்பர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டிசைனை. ஆக்சுவலாக இது பார்க்கும்போது வந்து உங்களுக்கு செங்கல் எப்படி திருப்பி வச்சிருப்பாங்களா அப்படின்னு நீங்கள் வந்து யோசிக்கலாம். ஆனால் அவங்க செங்கல்லாம் திருப்பி வைக்கல. இந்த அடோபி பிரிக்ஸ் அப்படிங்கிறது மிஷின் மூலமா இல்லை, அவங்க கையால தான் வந்து செய்யறாங்க. ஸோ நம்ம கையால செய்யும்போது நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்துட முடியும். அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே இப்போ வந்து இருட்டினால தெரில, இதே பகல் நேரம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுது. உங்களுக்கு வெளியே வந்து வெளிச்சம் வரும்போது இதோட உங்களுக்கு வந்து அந்த சுவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா வெளிச்சம் வந்து இவ்வளவுதான் வந்து நமக்கு உள்ள வரும். ஆனா இப்படி சாம்பர் ஆகும்போது மேக்சிமம் இவ்வளவு அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வரும். இன்னொன்னு சூரியனோட மூவ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் சூரியன் அந்த சைடு போச்சுன்னா வந்து இந்த இவ்வளவு ஃபுல்லா வந்து நமக்கு வந்து வெளிச்சம் கிடைக்காதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த சாம்பர் வால். இது வந்து நல்ல ஐடியா. ஹிமாச்சல பிரதேஷ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து குளிர் பிரதேசம். ஸோ அதனால வந்து இந்த ஃபயர் பிளேஸ் இல்லாத வீடே இருக்காது. இந்த ஃபயர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களே வந்து பில்டிங் பண்ணிட்டாங்க, கட்டடம் கட்டும் போதே கிட்டாங்க. இதுலயும் வந்து அவங்க யூனிக்கா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா உங்களுக்கு விண்டர் டைம்ல வந்து கண்டிப்பா வந்து இதுல நம்ம குளிர் காயாம இருக்க முடியாது. அப்படி இங்க நமக்கு வந்து தீ மூட்டும் போது அது அப்படியே இந்த சைடு வாங்களேன், இங்க வந்து சூளா இருக்கு. அவங்க என்னன்னா மேக்சிமம் சூளா தனியா இது தனியா வந்து வைப்பாங்க. ஆனா அவங்க வந்து ரெண்டையும் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல என்ன ஸ்பெஷல்னா நீங்க அங்க ஃபயர் பிளேஸ் வச்சீங்க அப்படின்னா வந்து இங்க வந்து நீங்க ஏதாவது சின்னதா வந்து சமைச்சிக்க முடியும். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து சிம்னி, இதை பாத்தீங்கன்னா ஃப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க.
ஃப்ளூனா வந்து கோல்டு அந்த நோய் நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலி அது FLU, இது வந்து FLUE. இதுவும் எதுக்கு அப்படின்னா வந்து இது வந்து ஸ்டீலில் தான் இருக்குது. அந்த ஹாட் ஏர், அந்த ஹாட் ஸ்மோக் போகும்போது இந்த இது வந்து ஹீட்டை வெளியே வந்து எமிட் பண்ணும். ஸோ அப்படி எமிட் பண்ணும்போது நமக்கு இங்கே இருந்தால் கூட நமக்கும் கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும். இது வந்து சம்மரில் தேவையில்ல, ஆனால் விண்டரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹிமாச்சல் பிரதேசில் இருக்க குளிர் பற்றி நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு குளிர்காலம்னா வந்து பெருசாக இல்லை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா அதால் உயிரிழப்பு கூட வந்து ஏற்படுது. சோலார் குக்கர் இது எப்படி பண்ணாங்க, இதை பயன்படுத்துறது எப்படி? ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கிற சோலார் குக்கர்ஸ் எல்லாமே வந்து இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸ் வச்சு தான், லைக் ஃபுல்லாக மெட்டல் வச்சு நம்ம வந்து ஒரு மெஷின் மேனுஃபேக்சர் பண்ணி ஆர்டர் பண்ணுறது தான். பட் ஆனால் இவங்க வந்து இது 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இவங்க இது மாதிரி டிசைன் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இவங்க வந்து வில்லேஜுக்கு அந்த மாதிரி மார்க்கெட் மெட்டீரியல்லாம் கொண்டு வர முடியாத காரணத்தினால லோக்கல் மெட்டீரியல்ஸ் வச்சு எப்படி வந்து ஒரு குக்கர் எப்படி வந்து பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு பேஸ் கொண்டு வரதுக்காக ஃபுல்லாக ஃப்ளாட் ஸ்டோன்ஸ், ரிவர் ஸ்டோன்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இதுக்கு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் வச்சு. ஸோ இந்த மூங்கிலுக்கு மேலே வந்து இப்போது வீட்டிலலாம் வந்து எப்படி பாய் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பாய் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே வந்து அடோபி பிரிக்ஸ் அப்படின்ட்டு அது வச்சுட்டு, அதுக்கப்புறமா த ஒன்லி 2 இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ் வந்து என்னென்னா இந்த டின் ஷீட் ஒன்று, கிளாஸ் ஒன்று. மண் வந்து அதோட குவாலிட்டி என்னென்னா ஹீட்டை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்போ வந்து இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா தகரம் ஷீட்டு, பழைய ஆயில் கேன்லாம் வந்து காயலங்கடையில் இருக்கும் இல்லை, ஸோ அதை வந்து வாங்கி அதை ஸ்ப்ளிட் ஓப்பன் பண்ணி அதை வந்து ஒரு ஜாமெட்ரிக் ஷேப்பாக கொண்டு வந்து அண்ட் மேலே வந்து டபுள் கிளாஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா டபுள் கிளாஸ் வச்சிங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக ஹீட் வந்து உள்ளே வரக்கூடிய தன்மை இருக்குது. அண்ட் இந்த இது கீழே இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஹஸ்க் இருக்குது. அது ஏன் ரைஸ் ஹஸ்க்குனா ரைஸ் ஹஸ்க்கும் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். இங்கே வந்து சைடில் ஹீட் வந்து எஸ்கேப் ஆகாமல் போகிறதுக்கு இது வந்து உடன் பேட்டன் சொல்லுவாங்க, சின்ன சின்ன உடன் ராட்ஸு, அதை வந்து உள்ளால் சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீட் வந்து எப்படி இருந்தாலும் வெளில போகாது. ஸோ இதோட மெயின் டெக்னிக் வந்து எப்படி சூரிய வெளிச்சத்தை ட்ராப் பண்ணி அதை வந்து சமைக்க முடியும். நாங்கள் வந்து 10 மணிக்கு சாதம் வச்சோன்னு வைங்களேன், நார்மலாக வந்து எப்படி நம்ம குக்கர்லலாம் வைப்போமோ அதே மாதிரி வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வச்சுட்டு இதில் வச்சிட்டோன்னா 1 மணிக்கு வந்து ரெடி ஆகிடும். 1 மணிக்கு நாங்கள் லஞ்ச் சாப்பிடுவோம். ஸோ இதில் என்னென்னா இப்போ சூரிய வெளிச்சங்கிறது வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது. நம்ம வந்து இதுக்குன்னு தனியாக காசு, இது வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான இயந்திரம். அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ, இப்போ வந்து ஆல்டர்னேட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ், அது வந்து ஏன் இன்னும் அது வந்து ஃப்ரீயாக கிடைக்குதுல்ல. ஒருத்தன் வந்து நம்ம காசு செலவழிச்சு இது பண்ணால் தானே அதுக்கு வேல்யூ. இதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கிறதுனால வந்து யாரும் நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். பட் ஆனால் இப்போ இதனால என்ன பிரயோஜனம்னா, இப்போ நம்ம கேஸ்னால் வந்து நம்ம ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஒரு ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா இன்னொரு பொருளை வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணி அதை யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் இதில் வந்து ஹார்மோனைஸ்டாக இப்போ என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற தாட்ஸ் வந்து இதில் நிறையா இருக்குது. அப்படிங்கிற திங்கிங் இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பில்டிங்ஸ்லாம் கட்டுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபஸ்ட்டு இது தான் பண்ணாங்க. ஸோ 1985 அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிது, இண்டோ தௌலதார் ப்ராஜெக்ட். ஜெர்மன் கம்பெனி ஒன்று கொடுத்து அவங்க தான் வந்து இப்போ என்ன சோலார் குக்கர் வில்லேஜஸில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி வந்து இவங்க மேனுவல் கேட்கும்போது மேனுவலில் வந்து ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு. அவங்க வந்து அப்போ 1975லாம் எங்கே ரோடே கிடையாது. அப்போ வந்து அவங்க கேட்டாங்க எப்படி இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறது. தென் திடீர்னு அவங்களே வந்து உட்காந்து யோசிச்சு இந்த இதை வந்து அவங்களே டிசைன் பண்ணது. ஒரு பொருள் நம்ம தயாரிக்கிறோன்னா அதோட தயாரிக்கிற ப்ராசஸில் இருக்கிற எனர்ஜி ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணுற டயத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது, அது முடிஞ்சு தூக்கி போடும்போது அந்த டயத்தில் ஒரு எனர்ஜி இருக்குது. இப்போ வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் இதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், கார்டன்லேயே தூக்கி போட்டுடலாம், எக்ஸப்ட் இந்த கிளாஸ் அண்ட் டின்னை மட்டும். ஸோ அதனால எல்லாத்தையுமே வந்து யோசிக்கணும். இந்த இடத்த வந்து ஹால்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்வேனா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற வழி. ஆக்சுவலி இந்த ஹால்வேல வந்து அவங்க ஒரு பெட் போட்டிருக்காங்க, இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் இங்கே பாருங்க ஒரு ஸ்டார் கேஸ் இருக்கு. இதோட டிசைனே வந்து சூப்பராக இருக்கு. ஒரு ஒரு எஸ் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிசைன் எதுக்கு அப்படின்னா, இதே ஸ்டார் கேஸ் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க பாத்ரூமுக்கு வந்து இடம் கம்மியாக இருக்கும். இப்போ அப்படி ஒரு எஸ் ஷேப்பில் வந்தனால அங்கே வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டிசைனில் இருக்க ஐடியாஸ் தான். இவ்வளோத்துக்கு வந்து இந்த வீடு பற்றி வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டோன்னா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அது என்னன்னா, இந்த வீடு டிடி கான்ட்ராக்டர் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஃபஸ்ட்ல இருந்து வந்து அவங்க ஆரம்பிக்கலை. ஃபவுண்டேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறதே வந்து பாதி வீடு முடிஞ்ச கணக்கு தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பெருசாக பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி நிறைய ஐடியா சொல்ல கொண்டு வந்து இந்த வீடை வந்து இன்னும் அழகாக ஆக்கிருக்கு. நடக்கிறதுக்கே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படியோட அந்த முனையில் வந்து மரத்தை வச்சு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா குழந்தைங்க வந்து கீழே விழுந்தா கூட வந்து அந்த அளவு அடிப்படாது. இதே இடத்துல வந்து கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டம், டக்குன்னு வந்து ரத்தம் வந்துடும். பட் இது அந்த அளவு அடிப்படாது. இந்த வீட்டுடைய மாஸ்டர் பெட்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளோரிங் வந்து கவுடங் மாட்டு சாணம் தான் வந்து வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அது சாணி முழுங்கின தர தான். அதுக்கப்புறம் இது காப் மாதிரி இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக அது காப் கிடையாது. அவங்க வந்து வீடு கட்டும் போதே அந்த செங்கலை வந்து ஒரு கேண்டிலியர் மாதிரி வெளியே வச்சு அதை அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வந்து அடோபி பிரிக்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அடோபி பிரிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒயர் கட் பிரிக்ஸ் மாதிரி அதை வெளியே தெரியுற மாதிரி வந்து வைக்க முடியாது. அதை கண்டிப்பாக நம்ம வந்து பிளாஸ்டிங் பண்ணியே ஆகணும். அதுக்கும் 3 லேயர் பிளாஸ்டிங் வந்து கண்டிப்பாக அவசியம். இதில் ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அவங்க மண், கொஞ்சோட மாட்டு சாணம், கூடவே வந்து வீட் ஹஸ்க் இல்லைனா ரைஸ் ஹஸ்க், அதாவது அரிசி உமி இல்லைனா கோதுமை உமி, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது 3 நாள் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அடோபி பிரிக்ஸுக்கு மேலே வர அந்த முதல் லேயர் பிளாஸ்டிங், அந்த செவுறு பூசுறது இருக்குல்ல, அது வந்து நல்ல திக்காக இருக்கும் அந்த முதல் லேயர். அது மட்டும் இல்லாமல் அதில் யூஸ் பண்ணப்படுற மண் அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு முறை மட்டும்தான் வந்து சலிச்சிருப்பாங்க. அது ரொம்ப ஃபைன் மண்ணாகவும் இருக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் கல் வந்து கலந்துக்கலாம். அப்படி 3 நாள் மிக்ஸ் பண்ணப்படுற மண்ணை வச்சு தான் வந்து மொதல் லேயர் பிளாஸ்டிக் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2வது லேயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கொஞ்சோல வந்து மாட்டு சாணம் கூட கொஞ்சம் மண் வச்சு அதை விட கொஞ்சம் திக்கான லேயராட்டு வந்து அவங்க வந்து செகண்ட் லேயர் அப்ளை பண்ணுவாங்க. 3வது லேயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லின்சிட் ஆசிட் இல்லாட்டி ஃபெவிகால், அது கூட மாட்டு சாணம் நிறைய சேர்த்து வந்து 3வது லேயர் வந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் பண்ணிடுவாங்க. இது தரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே மாதிரி தரைக்குமே 3 லேயர் வரும். சேம் காம்போசிஷன் தான். ஆனால் தரைக்கும் இந்த சுவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தரையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைஞ்சது 1 அல்லது 2 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் மாட்டு சாணத்தை வச்சு மறுபடியும் வந்து அந்த தரையை வந்து நீங்கள் மொழுகணும். ஆனால் இந்த சுவருக்கு அப்படிங்கிறது நீங்கள் 1 வருஷத்துக்கு இல்லைன்னா 2 வருஷத்துக்கு ஒரு தடவை. இந்த வீட்டுடைய ரூஃபிங் பாருங்க, இது வந்து மூங்கில் தான், நல்ல பெரிய சைஸ் மூங்கில். அந்த மூங்கிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து பேம்பு ஷீட், மூங்கில் ஷீட்டே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்னதாட்டு ஒரு ஃபெரோசிமெண்ட் லேயர் இருக்குது. அந்த ஃபெரோசிமெண்ட் லேயர் எதுக்கு அப்படின்னா வந்து மழை பெஞ்சா இந்த மூங்கில் ஷீட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு மேலே ஸ்லேட்டைல் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்லேட்டைல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து திக்னஸ் கம்மியானது தான் வந்து ரூஃபிங்க்கு வந்து பேஸ்ட் பண்ணுவாங்க, திக்னஸ் அதிகமானது ஃப்ளோரிங்க்கு வந்து போடுவாங்க. அதான் வந்து இவங்க கிச்சனில் போட்டிருக்காங்க. ஓவராலாக இந்த வீட்டோட மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 1000. ஆன செலவு 10 லட்சம் ரூபா. எப்போனா 21 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபா கூட ஆகும்னு சொல்கிறாங்க. There's a situation now with climate change is that there may be no water to make the mud with in another 20 years. If the drought or it was felt in Madras, they say that India had a good rain now, but it's in for a worse drought. This is going to increase year by year because we've taken a road that's leading us toward climate destruction. So while I've been watching this happen all these many years, I've been asking the question of each thing that I do, will it add to the change or will it help it be better? I like building in mud. I like the medium. I like the feel of the mud. I like the way the houses look. I like the way they sound. I like because it's softer sound, not reflective. I like the way
it takes the light. I like the way it retains the heat in in the winter and is cool in the summer. I like the feeling of mud. But I'm not doing it because of that. I'm doing it because I feel that if you think certain things, then you have to act in a certain way. So what I think now is that we have to be attentive to climate change, and that everything we do, whether it's traveling, building, filmmaking, whatever we do has to be done with the idea in mind, how will this affect the future? இந்த வாரம் பார்த்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி உங்கள் வீடும் இந்த வீடு நிகழ்ச்சியில் வரணும் அப்படின்னா உங்கள் வீட்டுடைய ஃபோட்டோஸ் அண்ட் அதர் டீட்டெயில்ஸை feedback@pudiyatalamurai.tvங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வரோம். இந்த மாதிரி இன்னொரு சூப்பரான வீடோட நான் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை.